ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கு. எனக்கு பார்த்தோன்னே அந்த பாய்மரத்தை பார்த்தோன்னே எனக்கு ஒரு சைன் போர்டு மாதிரி இருந்தது. ஓகே, இல்லை நம்ம இதில் இன்னும் நம்ம டீப்பாக கற்றுக்க வேண்டியிருக்கு. அப்போ வந்துட்டு நம்மளால் பர்ஃபெக்டாக அதெல்லாம் பண்ண முடியும். ஓகே, நைஸ். எனிவே நைஸ். இப்போ போர்டில் அந்த பின் சைடை மட்டும் அப்படி முன் சைடு மாதிரி அப்படி கொண்டு வந்துருந்தா கரெக்டாக இருக்கும். ஓகே, நான் வேணால் அந்த 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 இது வேணால் நம்ம சிம்பிளாக உங்களுக்கு இது வரைக்கும் கற்றுக் கொடுத்ததை வச்சு ஒரு போர்டு எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, நீ ஷேரிங்கை ஸ்டாப் பண்ணு. நான் இது பண்ணுறேன். என் ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? இதை டேப் எடுத்துட்டேன். சரியா, இந்த ஷேப்பே நம்ம வந்து எப்படி கொண்டு வரலாம் பார்த்தோம். ரெண்டு ஃபேஸே எடுத்துட்டேன். இது வந்து ஸ்கேல் எக்ஸ் ஒய் பண்ணலாம். இந்த எனக்கு ஒரு பேசிக் ஷேப் கிடச்சிச்சா? ஸோ இதை கொஞ்சம் கூட ஸ்கேல் பண்ணிட்டு சரி, உங்களுக்கு அந்த லுக் கட்டும் கொடுத்தனா இதை எப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது அதை சொல்லலாம். பட் இப்போதைக்கு இதை ஒரு போர்ட் மாதிரி நினச்சிக்கோங்க. அண்ட் திரும்ப இதில் வந்துட்டு இன்செர்ட். இந்த இன்செர்ட் தப்பாக இருக்கிறதுனால டேப் வச்சுட்டு கண்ட்ரோல் ஏ ஸ்கேல் இந்த ஆப்ஷன் கொடுத்தனா இந்த இன்செர்ட்டில் ஒரு இஷ்யூ அது நான் காமிக்கிறேன். இந்த இன்செர்ட் அடிச்சோன்னே அது கரெக்டாக ஈவனாக வரல. சரியா, இது மேலே கீழே நிறைய ஸ்பேஸ் இருக்குது. அது என்ன பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் மோடில் போய்ட்டு கண்ட்ரோல் ஏ ஸ்கேல். இப்போ நம்ம இன்செர்ட் அடிச்சு பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, ஒன்ஸ் இன்செர்ட் அடித்தோன்னே திரும்ப கிராப் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது ஒரு போர்ட் ஸ்ட்ரக்சர். அண்ட் அந்த இந்த இது கொடுக்கணும் அப்படின்னா ஷிஃப்ட் ஏ திரும்ப ஒரு சிலிண்டர் ஆட் பண்ணிக்கலாம். மெஷ் ஆட் சிலிண்டர் ஸ்கேல் கிராப் Z. மேபி நான் ஸ்னாப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ டு ஹேவ் இட் பர்ஃபெக்ட்லி தேர் ஸ்னாப் இட் கிராப் Z. ஓகே, இப்போ ஸ்னாப் பண்ணியாச்சு. அண்ட் ஐம் கோயிங் டு கீப் த ஜியோமெட்ரி டிஃப்ரெண்ட். So I'm going to move இல்லை செலெக்ஷன் டு கர்சர். ஸோ நம்ம செலக்ட் பண்ணிட்டு அந்த 3D கர்சர் இருக்குல்ல, அந்த அதுக்கு போயிடும். ஓகே, அண்ட் ஐம் கோயிங் டு கிராப் ஸ்லோலி. இந்த ஸ்னாப் எடுத்துக்கலாம். கிராப் ஸ்லோலி அண்ட் ஐம் கோயிங் டு கீப் தேர். இது கரெக்டாக தான் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, கிராப் Z கரெக்டாக வச்சுக்கலாம். இந்த அங்கில் ஓகே, ஒய் ஐம் கோயிங் அந்த ஆர்ஜின் வந்து நான் அந்த கர்சருக்கு செட் பண்ணுவேன். ஸோ ஆப்ஜெக்ட்டில் போய்ட்டு செட் ஆர்ஜின் டு 3D கர்சர். இந்த ஆர்ஜின் கீழே வந்துச்சுன்னா எனக்கு அந்த நான் இதோட இனி ஸ்கேல் பண்ணும்போது நமக்கு எப்படி ஆகும்னா ஓகே, இனி ஸ்கேல் இது மேலே மட்டும் வரும். அதுக்காக ஓகே, ஒரு இந்த அளவு வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் ஐம் கோயிங் டு ஆட் another கியூப் ஒன்று எடுத்துட்டு ஸ்கேல் எக்ஸ் ஒயில் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போர்ட் மாதிரி. ஸோ இதை விட நம்ம டீடைலிங் பண்ணலாம். அப்போ நீங்கள் வந்து அந்த மெஷினில் அந்த கட் எல்லாமே தெரிஞ்சிட்டிங்கன்னா இதோட நல்லா டீடைலிங் பண்ணலாம். தென் யூ கேன் சேவ் திஸ் அஸ் போட் டாட் பிளெண்ட் அப்படின்னு நம்ம சேவ் பண்ணலாம்.